கோவை கிணத்துக்கடவு தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமோதரன் எட்டிமடை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வரானதும் கஞ்சாவை ஒழிக்க தனி அமைப்பு உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் மற்றும் முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அதிமுக வாக்குறுதிகளை கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கல்லூரிக்கு அருகிலே தான் இந்த கஞ்சாவை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கல்லூரிக்கு சென்று 5 மணிக்கு அவர் சரியா வருவானான பயத்தில் தான் இன்றைக்கு பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நிலை மாற வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய எடப்பாடி அவர்கள் நாம் பொறுப்பேற்றவுடனே இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவதற்காக தனியே ஒரு போலீஸ் டீமே போடணும்னு சொல்லிட்டார். அதனால நம்முடைய எடப்பாடியார் வந்தாதான் இந்த கஞ்சா ஒழியை நாமும் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்க முடியும். அதை நீங்க தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.